ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். அதாவது ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது பாய்ஸ் இன் லவ் அப்படிங்கிற ஒரு தாய்வியல் சீரிஸ் தான் அப்லோட் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை தொடர்ந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய கமெண்ட் வந்துருச்சு, ஆனால் தொடர்ந்து போடுங்க, நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நம்ம அதோட தொடக்கமாக அந்த முழு பார்ட்டையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போவோம். லாஸ்ட் டைம் நடந்திருக்கும். சென் கிட்டோட வீட்டுக்கு போயிருப்பான். அவனை படித்து கொடுத்து எப்படியாவது இந்த செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சு அந்த காசை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போது சென்னும் கிட்டும் டேபிளில் உட்காந்து ஸ்டடிஸ் பண்ண ஆயத்தமாக வராங்க. சென் என்னவோ ஆர்வமாக தான் இருக்கும். எப்படியாவது இவனுக்கு படித்து கொடுத்து இவனை பாஸ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு. ஆனால் நம்ம கிச்சலத்தோட முகத்தில் தான் அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சிரிச்சுக்கிட்டே இருக்கோம், பட் படிப்புலனா ஆர்வமாக இருக்க மாதிரி தெரியல. ஷென் 2-3 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பான். கிட்ட உடனே சரி சென், நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்கேன், ஸோ உனக்கு ஏதாவது குடிக்க தரட்டுமா, குடிக்கிறியா அப்படின்னு கேட்டு உடனே ஓடி போய் என்ன குடிக்கிற, ஜூஸ் குடிக்கிறியா இல்லைனா சூடாக எதுவும் குடிக்கிறியா? சென் சொல்கிறான், நான் உங்கள் வீட்டுக்கு விருந்தாடியாக வந்திருக்கேன், நீ கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு போட்டு போகிறதுக்கு. நான் ட்வீட் பண்ணி வந்திருக்கேன், என்னோடய வேலையை சரியாக செய்ய விடு அப்படின்னு சொல்லும். வந்திருக்கேன், ஸோ என்ன குடிக்கிற அப்படின்னு சொல்லும். சென் சொல்கிறான், எனக்கு ஒரு டொமேட்டோ ஜூஸ் போதும் அப்படின்னு. டொமேட்டோ ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை சென்னும் ரசித்து குடிக்கிறான். அவன் குடிக்க நம்ம கிட்டும் அவனை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி குடிச்சு முடிச்சாச்சு, அடுத்து படிக்கலான்னு தகும்போது சென்ஸ் கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு மாடிக்கு ஏறி விடுறான். அங்கேருந்து ஒரு டோயை கொண்டு வந்து, சரி நான் அது புதுசாக வாங்கினேன், இதை உங்கள் கையில் ஓப்பன் பண்ணுறியா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சென்னுக்கு கடுப்பாகுது. டே அப்படிங்கிறான். சரின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் படித்து கொடுக்கும்போது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறான். சென், அதாவது பீஸா சாப்பிட்றியா, என்ன பீஸா வேணும் அப்படின்னு கேட்கவும், டே உனக்கு படிக்கிற மாதிரி ஐடியா கிடையாதடா, என்னடா ஒன்றா சொல்லிட்டு இருப்பேன். சரி சென், இதுதான் கடைசி, இது சாப்பிட்டு நம்ம படிப்போம், ஓகேவா? சரின்னு பீஸாவும் வருது. பீஸா வட்டி அவனுக்கு அந்த பீஸாவுக்கு சோஸ்லாம் ஊற்றி நின்று கொடுக்குறேன். சென் சாப்பிட்ற அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம கேட்டு சென்னும் நல்லா இதுதான்டா வாய்ப்பு அப்படின்னு பீஸா ஒரு கட்டுக்கட்ட அப்படியே அந்த லிப்ஸ்லாம் ஒட்டி இருக்கும்ல, எங்கடா சீனை காணும்போது தான் அந்த வந்துருச்சுல, லிப்ஸில் அப்படியே அந்த சாஸ்லாம் ஒட்டியிருக்கு. நம்ம கியூட்டு கிட்டு என்ன பண்ணுறான்னா உடனே டிஷ்யூ எடுத்து அவனோட லிப்பில் கை வச்சிடறான். அப்படியே மெல்லமாக துடைக்க சென்னுக்கு இது ஒரு புதுவிதமான உணர்வாக இருக்குது. என்னடா அவன் சொல்லாமல் கூடாமல் நம்மளோட வாயில் கை வச்சுட்டானே. மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு பேரிங்காக இருக்க கப்புக்குள்ளே பண்ணிக்கிறது. இந்த அவங்க தான் ரொம்பவும் அந்யூன்யமாக இருக்காங்க. மோஸ்ட்லி பெண்ணாக தான் நாம் அப்படி செய்ய மாட்டோம்ல. இப்படி செய்யும்போது சென்னுக்கு கொஞ்சம் வெக்கம் வருது. இருந்தாலும் நம்மளோட முகத்தில் காட்டிக்கிறதுல சரி போதுன்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷென் கிட்டுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறான். சென்னோட கண்களை கிட் பார்த்துக்கிட்டே இருக்கான். சில நேரங்களில் வார்த்தையாக பேசுகிறத விட மௌனங்கள் நமக்கு அதிகமான வார்த்தைகள் உணர்த்திடும். வார்த்தைகளை மௌனத்துக்கு சக்தி கூட, அது அதிகமான எண்ண அலைகளோடு இருக்கும். அது ஒரு பார்வையிலே உணர்ந்துடலாம். அப்படி தான் சென்னோட கண்களை பார்த்து, ஷென் உன்னோட கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது, அது நீண்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சென்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஏன்னா ஷென்னோட லைஃப் ஸ்டைல் வேறு. அவள் படித்து அது வழியாக ஒரு தொழிலுக்கு போகணும், எப்படியாச்சும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒன் சைடுக்கே போயிருக்க மாட்டான். கேட்டு இப்படி சொன்னதுமே ஒரு நிமிஷம் அவனுக்குள்ளேயும் சில வெக்கங்கள் எட்டி பார்க்குது. அந்த இதழோரும் சிறு புன்னகை வருது. இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு அந்த கதையை மாற்றி விட்டுடுறான். இப்போது நம்ம கேட்டு சொல்லலாம், சரி சென் சாப்பிட்டோம், நல்லா படத்தோட இனிமேல் நம்ம படிக்கலாமா அப்படின்னு ஆர்வத்தோடு தூங்கும்போது சென் 2 வாரத்தை தான் சொல்லியிருப்பான். சென் நான் போய் குளிச்சுட்டு வருவா, மேலாம் ஒரு வசதியாக இருக்குது, குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக படிப்போம், அப்போதான் நல்லா மண்டைக்கிறோம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வரும். சென்னுக்கு கடுப்பு தங்கலை. என்னடாவே அப்படின்னு தலையில் அடிச்சுக்கலாம். இப்போது சென் இந்த கிட்பையை மேலே போனான், படிக்கிறதுக்கு என்னெல்லாம் சாக்கு பண்ணுறான், போயிட்டு இன்னும் காணுமே, இன்னுமா குளிக்கிறான், இப்படியா குளிக்கிறான் அப்படின்னு மேலே போய் பார்க்குறான். மேலே போய் பார்த்தா கிட்டு ஃபோனில் கார்ட்டூன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டே இங்கே என்னடா பண்ணுற? இல்லை என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பூனைக்குட்டி வீடியோ அனுப்புனானா அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன்,
நீயும் பார்க்குறியா, பாரு பாரு. சென்னுக்கு வந்துச்சே கோபம். என்னடா கிட்னி, என்ன லூஸா? படிக்க சொன்னா அதை கொண்டு வந்து கொடுக்குற, இதை கொண்டு வந்து கொடுக்குற, இல்லைனா லூசுத்தனமாக இதை சரி பண்ணிக்கிட்டு இருக்க. படிக்கணும்னு ஆசை இருக்கா உனக்கு, இல்லை இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறியா? படிப்பை தவிர மற்ற எல்லாம் நல்லா கற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப போகிறோம். உடனே கெட்டெலும்பி போய் சென்னோட கையை பிடிச்சிட்டு, சென் என் மேலே உனக்கு கோபமா? சென் நான் அப்படி ஒன்றும் நினைக்கல, எனக்கு கோபம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடான். இந்த கிட்டு லூஸ் பையலாம் சரி ஓகே கோபம் இல்லை போல் அப்படின்னு திரும்ப அந்த வீடியோ பார்க்க போயிடும். இப்போது நம்மளோட கிம்மை தான் காட்டுறாங்க. கிம் லைப்ரரியில் நம்மளோட மான் வந்து ஃபஸ்ட்டு சீனில் ஒரு புக் கேட்டிருப்பாள். எப்படியாச்சும் அந்த புக்கை தேடி கொடுத்து என்னோடய தங்கச்சிலையை கரெக்ட் பண்ணி அந்த மானுக்கு நான் சொந்தக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த புக்கை தேடுறான். தேடிக்கிட்டு தான் இருக்கான். கிம்முக்கு எத்தனையோ புக்கள் வந்து போயிருக்கு. ஆனால் பார்த்த உடனே மான் மேலே அப்போவே போத்தது அந்த காதல். அந்த காதலில் கிம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்க போல். பார்க்கலாமே உங்களோட ஜோடி இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு. அடுத்து நம்மளோட அந்த டீச்சர்ஸை தான் காட்டுறாங்க. அப்போது நாட் சார் வந்து ஒரு ரூம்குள்ளே வர்றாரு. முன்னாடியே நம்மளோட தார் டீச்சர் வராங்க. வந்ததுமே நாற்றை பார்த்ததுமே அவனுக்கு சில ஞாபகம் போல் வருது. அந்த ஸ்டாஃப் மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, பசங்களுக்கு இப்படி ரூல்ஸ் போட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டு தப்பு இல்லை, அப்போதான் அவங்க எல்லாம் கற்றுப்பாங்கன்னு நாற்று வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பான். ஆனால் அது வந்து நம்ம தாருக்கு பிடிக்கல போல். அதை தான் இப்போது, ஆமாம் சார் நீங்கள் என்ன இப்படி ரூல்ஸ்லாம் போட்டு தப்பு இல்லை, பசங்க இப்படி இருக்கக்கூடாது, யூனிஃபார்ம் போடக்கூடாது, இப்படியே அடாவடித்தனமாக சுற்றலாம், பிரச்சனை இல்லையா? அந்த லூஸ் சைக்கோ பிரின்சிபல் தான் கண்ட ரூல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கான், நீயும் ஏன் கூஜா தூக்குற அப்படின்னு அவனுக்கு இருந்த கோபமெல்லாம் கடுகு மாதிரி வெடிச்சு தரும்போது, ஐயோ கண்டதெல்லாம் உலர திட்டமோ, இவனை வந்து போயிட்டு போட்டுக்கிட்டு கொடுத்துருக்குறான், அப்புறம் நம்ம வேலைக்கு வெட்டாயிரும், கைப்புள்ள அடைக்கி வாசிடா, இல்லைனா நம்மளுக்கே அப்பாயிரும் அப்படின்னு அவனோட முகத்திலேயே கடுகும் எல்லாம் அப்படியே புரியுது. அப்போது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஞ்சை உழுக்கு தூக்கிட்டு வராங்க. அந்த பெஞ்சை பார்த்ததுமே தாருக்கு கோபம் வருது. நீங்கள் எந்த ரூமுக்கு வர போறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நாத்தும், ஆமாம் பிரின்சிபல் தான் அந்த ரூமில் இருக்க சொன்னார். தாருக்கு ஒரே கோபம், எனக்கான பிரவேச ரூமில் இவனையும் கொண்டு வந்து போடுறாங்களா அப்படின்னு சில பல வார்த்தைகள் சொல்கிறான். இவங்களுக்குள்ளே இப்பயே மோதலில் தான் ஆரம்பிக்குது. இந்த மோதல் எங்கே போய் முடிய போகுது, போக போக பார்க்கலாம். ஷென் வந்து கிட்ட படாத பாடுபட்டு வீட்டுக்கு போனான். வீட்டு திறந்ததுமே உள்ளே போய் பார்த்தா அங்கே உள்ள குடும்பங்க சென்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இந்த குட்டி பொண்ணு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கு. அவனோட பிரதருக்கு வந்து கையில் விலங்கு போட்டு வச்சுருக்காங்க. இவனுக்கும் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவளோட சிஸ்டர் சொல்கிறான், ஆமாம் இந்த சின்ன பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ்லாம் தூக்கி தின்னு போகிறான்டா, அதான் அவனோட கையை கட்டி போட்டு வச்சுருக்கோம், முடியல அவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, சின்ன என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அப்போ அங்கேருந்து ஒரு பூனைக்குட்டி வருது. அந்த பூனைக்குட்டியை பார்த்ததும் யாரோட பூனைக்குட்டி அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்கிறான், என்னோட தான், நான் தான் கொண்டு வந்தேன், இனிமேல் நான் தான் அதை வளர்க்க போகிறேன், என்கிட்ட தான் இருக்கும், உனக்கு என்ன சென் அப்படின்னு கேட்கும்போது சென் சொல்கிறான், இதெல்லாம் அங்கே வச்சக்கூடாது, இதை வேற எங்கேயாவது விட்டுக்கூடாமோ அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு கோபமாக வச்சுக்கிறேன். அம்மாப்பா இல்லைனா இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தமா, எனக்கு தான் சொந்தம், அதனால நான் இந்த பூனையை வச்சுக்க தான் போகிறேன், நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க அப்படின்ட்டு அங்கேருந்து வச்சு போயிடும். அப்போது அவளோட சிஸ்டர் வந்து சொல்கிறான், இல்லைடா இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட பூனை, அவங்க வெளிநாடு போயிட்டாங்க, ஸோ அந்த பூனை எங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் சென் சொல்கிறான், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த பூனைக்கு நான் வேறு வீட்டு பக்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். அந்த மற்ற பேர் சொல்கிறான், எனக்கு கையை வலிக்குதுடி, எனக்கு அவுத்து விட்றேன்னு கத்துறான். ஆட போடா முடியாதுன்னு சாவியை தூக்கி போட்டு போயிடலாம். அவன் அதை ஓடி போயிட்டு எடுத்து திறந்துட்டு அப்புறம் சென் ரூமுக்குள்ளே போய் உட்காரும்போது ஷப்பான்னு இருக்குது. அப்போது அவனோட ஃபோன் எடுத்து அந்த தார் சார் தான் பேசுகிறான். தார்கிட்ட சொல்கிறான், சார் என்னால் அவனுக்கு எந்த ட்வீட்டும் பண்ண முடியாது, அவன் மாதிரி ஒரு லூசு பையனை நான் பார்த்ததே கிடையாது, நான் ஒன்று சொல்லிக் கொடுத்தா அவன் அதை எப்படி தான் எடுத்துலான்னு பார்க்க என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து சேரன் சொல்கிறான், ஷேன் இதெல்லாம் உனக்கு லாபம் தானே, உன்னால் முடியாதது எனக்கு, நீ நல்லா படிக்கிறேன், உன்னால் முடியும் சார், ட்ரை பண்ணி பூஸ்ட் பண்ணுறாரு. சரி ஓகேன்ட்டு சென்னும் ஒரு முடிவுக்கு வரான். நெக்ஸ்ட் டே சென் வந்து கெட்டோட வீட்டுக்கு தான் போகிறான். போனதுமே கிட்ட கேட்குறான், எனக்கு கேட்டு இன்னைக்கு அம்மா அப்பா வீட்டில் இல்லை அப்படின்னு கேட்குறான். இல்லை 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. சரி தங்கம், நீ எந்த கையில் எழுதுவ, வலது கையா இல்லை இடது கையான்னு கேட்க, நான் வலது கை தான். சரி வா உட்குறேன், எங்கே உன்னோட இடது கை கூட அப்படின்னு சொல்லிட்டு கிட்டும் அவனோட இடது கை சிரிச்சுக்கிட்டே கொண்ட மாதிரி காட்டும்போது அவனோட கைக்கும் ஹேங்கை போட்டுக்கிட்டுறான். அப்போது சென் சொல்கிறான், இங்கே பாரு, நேற்று மாதிரி ஏதாவது லூசுத்தனமாக பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்து படிக்காமல் தப்பிக்கலாம்னு நினச்சேன், உனக்கு கொன்னே போடுவேன். இங்கே பாரு, இது என்ன தெரியுமா, இதுதான் கொசு அடிக்கிறது, இதை வச்சு நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு அடி போடு, வாங்கிட்டு படி. இப்போது நான் சொல்கிறத கேளு, பேனாவடி பலானோட அடி,
அதில் சொல்கிறது இது கும்பரடி. கிட்டால் இவன் செய்கிறதெல்லாம் பொறுத்துக்க முடியல. கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்கும்போது சென் வந்து திட்டி விட்றான். நீ என்ன லூசாடா, படிக்கிறதை தவிர மற்ற எல்லாம் செய்கிற, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. உன்னை விட சின்ன பசங்க கூட நல்லா படிப்பாங்க, நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கேட்டு ஒழுங்காக படிக்கிற மாதிரி படிக்கலாட்டி நீ என்ன முட்டாளாம் அப்படின்னு கேட்டுறான். கிட்டோட முகம் வந்து அப்படியே வாடி போகுது. அவன் கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகுற மாதிரி இருக்கான். சென்க்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப திட்டி விட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். சென், எனக்கு காற்று வாங்கணும் போல இருக்கு, கொஞ்சம் இதை கட்டுறியா அப்படின்னு கேட்கவும் சென்னும் சரி திட்டம் போல அப்படின்னு அதை கொஞ்சம் பழட்டி தர்றான். கிட்டும் வாழ்க்கையில் விட்டு சோகமாக நிற்கிறான். அப்போது சென் வந்து அவனோட அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்குறான். அதில் பூரா வெறும் சித்திரமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சி எழுதி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு சென் அவன் கிட்ட கதைக்க போகிறான். போயிட்டு கிட்டுங்கவும் கிட் சொல்கிறான், எனக்கு தெரியும் சென், எனக்கு எந்த படிப்புமாக வர மாட்டேங்குது, என்னால் எது செஞ்சாலும் அது தப்பாகிறது, நான் அதனால தான் ஏதாவது செஞ்சு இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே தெரியல சார், நான் என்ன செஞ்சு எப்படி இதில் பாஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்கிறேன், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல கிட்ட, இங்கே பாரு இதில் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் நீ கண்டிப்பாக இந்த செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் இருக்கல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் சென் சொல்லிடுறான். சரி சென் அப்படின்ட்டு கிட் மொல்லமாக வெளியே வந்து அந்த டோரை புக் பண்ணி விட்டுறான். சென்னுக்கு வருது பாருங்க கோவம், இப்படி லூஸ் போய் இப்போ தான் அப்படி பேசிக்கிறேன், பொண்ணாட அப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்கவும் கிட் சொல்கிறான், என்னால் முடியல சென், நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கவா, நான் வெளியில் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு, யாராவது வந்து திறந்து விட காட்டி உள்ளே இரு அப்படின்ட்டு அங்கே ஓடிடும். சென் கத்திக்கிட்டு இருக்கான், டே கிட்டு லூஸு வந்து திறந்து விட்றான் நான் போகணுண்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது கிட்டு ஓடி போயிடுறான். அப்புறம் நம்மளோட கிம்மை தான் காட்டுறான். கிம்மோட அவனோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து பேர், அப்புறம் பேன். இவங்க ரெண்டு பேருமே கிம்மை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன தலைவா அதில் சீரியஸாக இருக்கியான்னு, அந்த மான்குட்டியை கரெக்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கவும், எப்படியாவது ஏதாவது பண்ணி என் தங்கச்சியை நான் தூக்கணுண்டா, இந்த சிலை எனக்கு தான் அப்படின்னு கிம் டைலாக்காக விடும். டே மச்சான்களா, எப்படியாவது எனக்கு அந்த புத்தகத்தை மட்டும் தேடித்தாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமாக தேடுறாங்க. தேடும்போதும் கடைசியாக அந்த புத்தகம் கிடைச்சிது. அட மச்சான், என் வாழ்க்கைக்கு நீ தீபமே எனக்கு வச்சுட்டுடா, சரி இதுக்கு மேலே என்ன, ஐயா போயிட்டு அந்த தங்கச்சிலே தூக்க வரட்டா அப்படின்னு அங்கேருந்து கிம் ஓடிடுறான். இப்போது கிட் வந்து ஒரு கேம் சென்டரில் தான் இருக்கான். அவன் நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஒவ்வொரு மூவுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. படிப்பு தான் வருது பார்த்தா கேமில் ஐயா விளையாடியாக தான் இருக்கான். அவனோட சேர்ந்து அவன் நல்லா கேம் விளையாடும்போது அங்கே சென் போய்ட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனை பார்க்க சென்னுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. நம்ம எப்படி இருக்கும், இவனோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, இருந்தாலும் சென்னுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை ரசிக்கிறான். ஆனால் அதை காட்டிக்க மாட்டேங்கிறான். கிட்டும் சென்னை பார்த்துட்டு வான்னு கூப்பிடும்போது சென் முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் இன்னொருத்தன் வந்து அவனை கேம் ப்ளே பண்ண சென் அங்கேருந்து போயிடறான். கிட்டு பார்க்குறான், ஆனால் அவனை சென்னையில் சென் என்ன செஞ்சுருக்கானா, போயிட்டு அவனோட கார்டு எடுத்துகிட்டு வந்து எல்லா கேமையும் ப்ளே பண்ணி பார்க்குறான். ப்ளே பண்ணி பார்க்க எந்த கேமுமே வர மாட்டேங்குது. ஐயா படிப்பில் புலினா கேமில் சுத்த மக்கா இருக்காப்புல. ஒவ்வொரு கேமுக்கும் ஒன்றுமே சரி வர மாதிரி இல்லை. அப்படியே சோர்ந்து போயிட்டு ஒரு டாய் எடுக்கிற கேம், எல்லா விஎல் சீரீஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நான் ஸ்ட்ரைட் சீரீஸாக இருந்தாலும் சரி, அதில் இந்த கேம் கண்டிப்பாக இருந்துடும். அந்த டாய் எடுக்க ட்ரை பண்ணுறான், பட் வர மாதிரி இல்லை. லாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட பெரிய வரான். கிட்ட வந்து அந்த டாய் எடுக்க ஹெல்ப் பண்ணுறான். அவள் எடுத்ததுமே அந்த டாய் வந்தது, அது வேறு ஒன்றுமே இல்லை, அந்த கிட்டி கேட் டாய் தான். அப்போது அதை எடுத்து சென்க்கு கொடுக்கான். சென் வாங்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக சென்னுக்கும் கிட்டுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுக்குள்ள அந்த பாண்ட் வந்து உருவாகுது. அப்படியே ரெண்டு பேரும் சிரித்து பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது சென் வீட்டில் தான் இருக்கான். வீட்டில் வந்து அவனோட சேரில் உட்காரும்போது அந்த பொக்கோட்டில் ஏதோ இருக்குது. பொக்கோட்டில் என்னடா இருக்குன்னு பார்த்தா அதை கிட்டிக்கு எடுத்தாங்க. நம்ம கிட் தான் போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு சென் ஸ்மெல் பண்ணுறான். சென்னுக்கு இந்த உணர்வு வந்து ரொம்பவும் புதுசாக இருக்குது. அவனோட வாழ்க்கையில் படிப்பு தான் எல்லாம், அதால் வேலை கிடைச்சி காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவனை இந்த வயசில் எப்படி கூட சந்தோஷம் இருக்கா அப்படின்னு காட்டியிருக்கான். அந்த சந்தோஷம் அவனோட உதட்டில் புன்னகையாக வெளிவருது. அந்த புன்னகை 1000 வார்த்தைகள் பேசுது. அப்படியே அந்த கட்டாவே இந்த பார்ட் 1 சீரீஸ் முடியுது. அடுத்த சீரீஸில் நம்ம கிட்டுக்கும் சென்னுக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போகும், அது மட்டும் இல்லாமல் கிம்முக்கும் மானுக்கும் அந்த க்யூட்டான ரிலேஷன்ஷிப் எப்படி போகும், அப்புறம் நம்மளோட சண்டை பிள்ளைங்களான தாருக்கும் நாத்துக்கும் எப்படி போகும், இப்படி பல சுவாரஸ்யங்களோட அடுத்த பாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும். ஸோ பண்ணுவீங்கல்ல, மறக்காமல் பண்ணிடுங்க.
அப்புறம் கமெண்ட் பண்ணிங்க மறக்கக்கூடாது, இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கமெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்த பாட்டு பார்க்கலாம். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் தமிழ் வரடா, பார்க்கலாம், சொல்லுங்களா.